ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு சில நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ், அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதமாக இந்த வீக்கும் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஓரளவு அண்டர் வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்ஸும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் க்ரோ ஆகலாம் அப்படின்னு நான் பர்சனலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுக்க ஒரு 70 to 80% டெக்னிக்கல் பேஸ்டாகவும், ஒரு 30% பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் ஷீட் அந்த ரெக்கார்ட் பேஸ்டாகவும் நான் ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணல. ஸோ ஒரு நாலேஜ் பர்பஸுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். சரியா? சரி, இந்த வீக் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கடைசியாக நான் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, ஒரு சுகர் ஸ்டாக், கேசிபி சுகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சைட்வேயில் இருந்த மார்க்கெட். ஸோ இந்த தீபாவளி பொங்கல்லாம் வரனால சுகர் ஸ்டாக்ஸ்லாம் அப்பாகி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஸ்டாக்லாம் பயங்கரமாக அப்பாகி போயிடுச்சு. ஸோ டாப்பில் போய் சேஸ் பண்ணி வாங்குறது அந்த அளவு சரியாக இருக்காது. ஸோ அதனால் ஓரளவு லோ ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த வீக் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட். ஸோ இந்த ஸ்டாக் தான் டிஎன்பிஎல். ஸோ இது டெக்னிக்கலாகவும் ஒரு டவுன் சைடு முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் ஆகி இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி அப்பாக தொடங்கியிருக்கு. மேபி மார்க்கெட் நல்ல கண்டிஷனில் இருந்து அப்படின்னா திரும்ப அப்பாகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக், கனரா பேங்க். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாக், நல்லாவே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நானும் ஒரு கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் எடுக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்க ஸ்டாக். ஆனால் அது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டே பை டே அப்பாகி தான் போயிட்டே இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் க்ராஷ்லாம் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ விழுது, அந்த டைமில் அந்த ஸ்டாக்லாம் சீப்பாக கிடச்சினா கண்டிப்பாக வாங்கி போடலாம். ஸோ அப்படிப்பட்டல ஒர்த்தான ஸ்டாக் தான் கனரா பேங்க். ஸோ இதை என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து 2 ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக். இது என்ன அப்படின்னா ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபைனான்ஸ், இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இதான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் அக்குமுலேஷன் ஜோனில் இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லாவே பம்பாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு ஒரு 2 ஸ்டாக், ஒரு புது ஸ்டாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 2 ஸ்டாக் என்ன அப்படின்னா இகேஐ எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ 527 போயிட்டுச்சு. ஸோ நான் இது திங்கக்கிழமையே நான் வாங்கணும்னு பிளான் போட்டிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பிலோ 490 சம்திங் தான் இருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மார்க்கெட் 10% அப்பு. ஸோ வாங்க முடியலை. ஸோ அதனால் மிஸ் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது இகேஐ எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக். இது என்ன அப்படின்னா ஸ்போர்ட் கிங் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கும் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு அக்குமுலேஷன் ஜோன் முடிஞ்சு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி நிற்குது. ஸோ மேபி ப்ரீவியஸ் வீக் ஹையெல்லாம் கட் பண்ணி போகும்போது இந்த ஸ்டாக்கும் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீக் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓரளவு தெரிஞ்ச ஸ்டாக் அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக்கும், ஓரளவு 2 நியூ ஸ்டாக்கும் எடுத்திருக்கேன். இந்த இகே மட்டும் பிஎஸ்சியில் தான் இருக்குது, என்எஸ்சியில் இல்லை. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாமே என்ஐசியிலே இருக்குது. நீங்கள் அங்கே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் இந்த வீக்குள்ள வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக். ஸோ ஆனால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு கிராஷ், ஒரு டவுன் சைடு போய் ரிவர்ஸ் ஆகும்போது தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைமாக இருக்கும். ஆனால் நம்ம நிறைய டைம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும்போது அதனால் நான் பை பண்ணுவேன் இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இதான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் அப் டு 5 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நான் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஒரு சில யூசர்ஸ் கேட்டனால என்னோடய வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.